ஐயனார் துணை அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா நிலா வந்து சோழன் இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரலையே அப்படின்னு பயந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா சோழன் வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க. அங்கே வந்து பல்லவன் வந்து உங்கள் கூட தானே வந்தார் அண்ணா, இங்கே எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாங்க. உடனே சேரன் ஃபோனை வாங்கி பேசுகிறாரு. என்னாச்சு நிலா, எங்கே போனால் சோழன் அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலனா அப்பா ஒரு வேலையாக வெளியே அமிச்சாங்க, இன்னும் வரல அப்படிங்கிற விஷயத்த நிலா சொல்கிறாங்க. நிலா ஃபோனை வச்சதுக்கப்புறம் பாண்டியன் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க அப்பா கூட்டிகிட்டு போகும்போதே எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. சோழன் வேற என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தான், அவர் வேற ரொம்ப ஒரு மாதிரி பேசினாரு, நிலாவை அங்கேயே இருக்க வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி தான் கூட்டிகிட்டு போனார்னு சோழன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொன்னோன்னே இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அவங்கள அமுச்சிருக்கவே மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் சோழனை தேடி கிளம்பி போகிறாங்க. அப்போதைக்கு பைக்கில் தேட போகும்போது ஒரு வேகமாக ஒரு கார் வந்து பாண்டியன் மேலே இடிச்சிருது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் கோவப்பட்டு அந்த காரை வந்து நிறுத்த போகிறாங்க. அப்போ தான் தெரியுது சோழன் வந்து அந்த காருக்குள்ளே தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சோழனை காப்பாற்றிடுவாங்க. அந்த அடியாளுங்கள்கிட்டயும் உங்களை யார் வந்து அமிச்சான்னு சொல்லி கேட்டப்ப மனோகர் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அப்பாவோட பேரை சொல்லிடுவாங்க. இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா நிலா அப்பாவோட உண்மையான கேரக்டரே எல்லாத்துக்கும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் நிலாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிலா ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டில் இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக சோழனை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நிலாவுக்கு தன்னோட அப்பா இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.